தண்ணி இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் வீதிகள் இல்லாமல் இருந்த பொழுதும் 2008ஆம் ஆண்டு நாங்கள் அரசியலுக்கு வந்து அதுக்கு பிறகுதான் கரண்ட் போனது. நீங்கள் மறந்திக்க மாட்டேன், இல்லை ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். பட்டைக்கெல்லாம் கரண்ட் போய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த கொங்கிரீட் ரோட் போட்டோம், பாடசாலைகளுக்கு பெயிண்ட் அடிச்சு, பஞ்சனையில் பாடசாலை கட்டி, இப்படி மெல்ல மெல்ல நம்ம கிராமங்கள் வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் மைதானங்கள் இளைஞர்கள் கூட்டமாக விளையாடுறதா இல்லை, இளைஞர்கள் உத்வேகம் வந்திருக்கு. எல்லா இடமும் கிளப், எல்லாரும் லைட் போட்டு விளையாடணும், உறுதியா இருக்கணும், போட்டி வந்திருக்கிறது. அது செய்யறதால மாற்றம் என்றால் உடல் உழைப்புக்கும் உடம்பை தயாராக இருக்கும். அப்புறம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் குறைஞ்சு போயிடும். அந்த அடிப்படையில் நாங்கள் அதை ஊக்கப்படுத்துகிறோம். அதுக்கெல்லாம் தீர்வாக இந்த மைதானத்தை புனரமைக்க நாங்கள் முயற்சி எடுத்தோம். அது காலம் சென்றே போனது. அந்த அடிப்படையில் இன்றைய கைகூடி இருக்கிறது. மெல்ல மெல்ல தொழில்துறைகள் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. பாடசாலை மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் விளையாட்டு போல. அதை நீங்க ஊக்கப்படுத்தி கொண்டு வரக்குள்ள அறிவு கூடக்குள்ள தொழில்துறை தான் வளரும். அதுல இங்க பிரதானமாக இருக்கிற பிரச்சனை இந்த ஏரியாவில் நம்ம தொடர் ஏரியாவில் தண்ணி இல்லை. அப்போ இதை நாங்கள் சரியாக செழிப்படை வைக்கிறோம். உன்னிச்சைக்கும் கண்டியாதுக்கு இடையில் ஒரு குளத்தை கட்டுறதுக்கான முன்மொழிச்சு இருக்கோம். அது முடிஞ்சா கடவுளேன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குற தண்ணி பிடிக்குமா இருந்தால் இந்த திடல் பகுதிகளை பேஸ் பண்ணி இப்போ நவீன விவசாய சம்பந்தமாக அரசாங்கம் எடுக்கிற கொள்கைக்குள்ளால் செய்து எல்லாம் திடல் ஓரத்தாலே பாய்ச்சல் விட்டுட்டோம்னா எல்லாரும் கச்சானம் மரக்கறியும் செய்ய துவங்கினால் கல் செங்கலை போல குடிச்ச கைத்தொழிலும் விவசாயம் டெவலப் ஆகும். அதற்குள்ள இந்த ஊர் பச்சை பசிலண்டு கோயில் எல்லாம் வடிவா ஜொலிக்கிற மாதிரி கிராமங்களும் ஜொலிக்கும் என்று நான் நம்புறேன். என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.